எவ்ரிவான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி 2வது நாள் எடுத்த ஈவினிங் ரொட்டீன் தான் இது. ஸ்கூல் முடிஞ்சு வரும்பொழுது அம்மா வீட்டில் ஆண்ட வேலை, அம்மா வீட்டு செடியில் பூத்த பூவெல்லாம் பறிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. கவி அம்மாவோடைய ஈவினிங் ரொட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சின்ன சின்ன வேலைகளை அவங்களே செஞ்சுக்கணும். ஸோ பசங்க தான் செய்யணும், பொண்ணுங்க தான் செய்யணுங்கிற நம்ம வீட்டில் எந்த ரூல்ஸும் கிடையாது. அவங்கவுங்களுடைய வேலையை அவங்கவுங்கள செய்ய பழக்கணும். ஸோ நமக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அவங்களோட யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் அவங்க அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என் குழந்தைங்கள இப்போ இருந்தே அந்த வேலையை படிமானத்துக்கு கொண்டுட்டு வர்றேன். ஸோ பாப்பா 7th முடிச்சு 8th போகிறா. ஸோ அவளுடைய யூனிஃபார்ம்ஸ் அவளே துவைச்சி போட்டுக்கணும். லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாம் பாப்பாவே விலைக்கு எங்கள் 3 பேருக்குமே வாஷ் பண்ணி வச்சிருவா. ஸோ நைட்டு டின்னருக்கு சாப்பாடு, ரசம், அதுக்கப்புறம் ஆம்லெட் மட்டும் சிம்பிளாக செஞ்சு ஈவினிங் டின்னர் முடிச்சுக்கிட்டோம். கவிக்கு எப்போவுமே இந்த தயிர் சாப்பாடு, நெய் சாப்பாடு இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு பிடிச்ச சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னா அடம் முடிக்காமல் சாப்பிட்டுக்குவான். அடுத்த நாள் கவிக்கு ஸ்கூல் ரீஓப்பன் அப்படிங்கிறனால தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஈவினிங் ரொட்டீன் அதோட எங்களுக்கு முடிச்சது. உங்கள் ரொட்டீன் எப்படி போச்சுன்னு